கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இளநிலை நீட் தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெற்றவர்களுடைய விகிதம் குறைந்திருப்பது கல்வியாளர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி புள்ளி விவரங்களோடு வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். நாடு முழுக்க பல லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதியிருந்த நிலையில இதனுடைய முடிவுகள் திடீரென்று நேற்று இரவு வெளியானது. வழக்கமா பார்த்தோம்னா நீட் தேர்வு முடிவுகள் காலையிலேயோ அல்லது பிற்பகல் 2 மணிக்கு பிறகோ அந்த தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகும். ஆனா வழக்கத்திற்கு மாறா நேற்று இரவு ஒரு 10:30 மணி அளவில் இந்த ரிசல்ட்ங்கிறது வெளியாச்சு. மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப ஆவலோட நேற்று இரவு முழுக்க தேர்வு முடிவுகளை எல்லாம் பார்த்தாங்க. நமக்கு சீட்டு கிடைக்குமா, எந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற விவாதங்கள் எல்லாம் குடும்பங்கள்ல நடைபெற்றது. இந்த நிலையில இந்த நீட் தேர்வு ரிசல்ட் தொடர்பா தேசிய தேர்வு முகமை முக்கியமான புள்ளி விவரங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கு. அதுல நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா அதாவது மே மாசம் 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வுல 22 லட்சம் மாணவர்கள் தேர்வை எழுதியிருந்தாங்க. ஆனா ஜூன் 21 நடந்த அந்த மறு தேர்வுல 20 லட்சம் மாணவர்கள் தான் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்கு. ஸோ 2 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வுல கலந்துக்கல ஒன்று. அதே மாதிரி ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த தேர்வு எழுதிய அந்த 20 லட்சம் மாணவர்கள்ல 11 லட்சம் மாணவர்கள் குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க. அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அந்த குறைந்தபட்ச தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தையும் தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்கு. ஆனா இந்த ரிசல்ட்ங்கிறது முக்கியமா அதிகமான மாணவர்கள் அதிகபட்ச மதிப்பெண்களை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரங்களும் வெளியாகி இருக்குது. இந்த ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இங்க இருக்கிற மாணவர்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 1,42,000 மாணவர்கள் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த முடிவு புள்ளி விவரங்களில் பார்க்கும்போது தேர்வை எழுதிய மாணவர்கள் 1,08,601 பேர் தான் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 1,08,601 பேர்ல 61,306 மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள், தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை NTA சொல்லியிருக்கு. இந்த புள்ளி விவரம் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 14,875 மாணவர்கள் குறைவாக இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகி இருக்கிறது. 2025ல் 76,181 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு அது 61,306 சரிவை கண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், தமிழ் மொழியில தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அப்படிங்கறத பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நம்பரா இருக்கு. 2023ல் 30,536, 2024ல் அதிகபட்சமா 36,335 பேர் எழுதியிருக்கிறாங்க. இது கடந்த ஆண்டுல 26,580 பேரா இருக்கு. இந்த ஆண்டு பார்த்தோம்னா 29,845 இருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் சற்று ஒரு ஏறுவதும் அல்லது சரிவாகவும் என்ற நிலையில இருக்கு. ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமா தமிழகத்திலிருந்து விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது தமிழ் வழியில் எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை சரிவு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில ஒட்டுமொத்தம் அந்த மார்க் ரேஞ்சு பார்த்தோம்னா நாடு முழுக்கவே இந்த ஆண்டு மாணவர்கள் அதிகபட்ச மதிப்பெண்களை குவிச்சிருக்கிறாங்க. அதன்படி கடந்த ஆண்டு 1,386 மாணவர்கள் 600க்கும் அதிகமான மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு 10,160க்கும் அதிகமான மாணவர்கள் 600க்கும் அதிகமான மதிப்பெண்களை நாடு தழுவிய அளவில் வாங்கியிருக்கிறாங்க. இதே மாதிரி 2025ல் 35,000 பேர் 500க்கும் அதிகமான மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க. அதுவே இந்த ஆண்டு அந்த நம்பருங்கிறது 90,780 பேர் 500க்கும் அதிகமான மதிப்பெண்களை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. இந்த மார்க் ரேஷியோவில் இருக்கிறவங்கள தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமா இந்த ஆண்டு மருத்துவ படிப்பு சேர்க்கையில் கட் ஆஃப் மதிப்பெண் கணிசமா அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது தான் நீட் தேர்வு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தகவல்களாக இருக்கு. சென்னையை சேர்ந்த நீட் தேர்வு பயிற்சியாளர் விக்னேஷ் இது பத்தி நாம பேசினப்ப பல்வேறு தகவல்களை சொல்றார். அவர் சொல்லும்போது வழக்கமா கடந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தோம்னா இந்த நீட் தேர்வுல
தகுதி மதிப்பெண் பாஸ் மார்க்னு ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல, ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஓவரால் எவ்வளோ மார்க் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த தகுதி மதிப்பெண்கள், தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்கள் அப்படிங்கறது நிர்ணயம் செய்வாங்க. அதன்படி இந்த ஆண்டு ஓசி பொது பிரிவினருக்கான அந்த தேர்ச்சி மதிப்பெண்ங்கிறது 213ஆகவும், மற்ற ஓபிசி கேட்டகரியில் வரக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமே பார்த்தோம்னா 177ஆகவும் இருக்கு. இது கடந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தோம்னா ஓபிசி கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா பிரிவினருக்குமே வந்து அந்த பாஸ் மார்க்குங்கிறது அதிகபட்சம் ஒரு 120 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஆனா இந்த முறை 177 அப்படிங்கிறது ஒரு அதிகபட்ச மதிப்பெண்களா இருக்கு. இதன் காரணமாகத்தான் இந்த முறை அந்த கட் ஆஃப் மதிப்பெண்ங்கிறது கணிசமா அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை திரு விக்னேஷ் சொல்றாரு. அதன்படி ஒவ்வொரு கல்லூரியிலையுமே ஒரு 33 மதிப்பெண்கள் இருந்து 40 மதிப்பெண்கள் வரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண் ஒவ்வொரு அந்த கேட்டகரிக்குமே வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் சொல்றார். இரண்டாவது, தமிழகத்தில் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை கணிசமாக சரிஞ்சதுக்கு காரணத்தையும் அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட 14,000 பேர் கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது குறைஞ்சிருக்குது. இந்த முறை தேர்வு எழுதிய மாணவர்கள்ல கிட்டத்தட்ட 40,000 பேர் தமிழ்நாட்டில் ஆப்சென்ட் ஆயிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் மே மாசம் நடந்த தேர்வை ரத்து செய்தது. அந்த தேர்வுல கேள்வித்தாள் ஈஸியா இருந்தது, மாணவர்கள் கான்பிடென்ட்டா நல்லா எழுதியிருந்தாங்க, நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் அந்த தேர்வு ரத்தானதுனால மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், ஏமாற்றம் எல்லாம் ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நடந்த பல்வேறு குளறுபடிகள் காரணமா அவங்களால ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நல்லா எக்ஸாம் எழுதினவங்களால பல மாணவர்களால ஜூன் 21ஆம் தேதி நடந்த மறு தேர்வை சரியா எழுத முடியல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அவர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஆண்டு நடந்த கேள்வியில் பார்த்தோம்னா பிசிக்ஸ்ல குறிப்பா கடினமான கேள்விகள் இடம்பெற்றதுனால ஒரு ஆவரேஜ் மாணவர்களாலலாம் ஒரு பாஸ் பண்ணக்கூடிய மதிப்பெண்கள் கூட வாங்க முடியல. இதுவும் இந்த எண்ணிக்கை, அந்த பாஸ் மார்க் எண்ணிக்கையை வாங்கிய மாணவர்கள் எண்ணிக்கை சரிந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றார். இதே மாதிரி இப்படியாக பல காரணங்களால இந்த முறை தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை கடுமையாக சரிந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை சொல்லக்கூடிய அவர், இந்த ஆண்டு இந்த அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் அவங்க வாங்கின மதிப்பெண் வந்து அதிகமா இருக்கு. இதுல வழக்கமா ரிப்பீட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நீட் தேர்வு எழுதி பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமா மதிப்பெண்களை வாங்கி குவிப்பாங்க. ஆனா இந்த முறை ரிசல்ட்டை பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ், அதாவது மார்ச் மாசம் அந்த நடந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் தான் அதிகமான மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் திரு விக்னேஷ் சொல்றாரு. அதாவது அதன்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நேஷன் வைடு பார்க்கும்போது ஒரு 80 விழுக்காட்டுக்கும் அதிகமானவர்கள் அந்த முதல் முறையாக தேர்வு எழுதியவர்களே மதிப்பெண் வாங்கி குவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாரு. எதனால் இப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அந்த பொது தேர்வு எழுதியதற்கு பிறகு உடனடியா அந்த நீட் தேர்வு நடக்கும். ஆனா அந்த தேர்வு கேன்சல் ஆகி மீண்டும் ஒரு மாசம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே வந்து நல்லபடியா அந்த தேர்வை ப்ரிப்பேர்ட் ஆகி அந்த ஜூன் மாசம் எழுதுனதுனால அவங்க நிறைய மதிப்பெண்கள் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாரு. ஆனா இது ஏற்கனவே தேர்வை எழுதினவங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலை கொடுத்ததுனால, மன பாதிப்புகள் ஏற்பட்டதுனால பல மாணவர்களால் மதிப்பெண் வாங்க முடியல. அதனால மதிப்பெண் சரிவு, தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை சரிவு போன்ற பல பிரச்சனைகள் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாரு. இந்த நிலையில மிக விரைவில் வந்து மாணவர் சேர்க்கை அந்த கலந்தாய்வு எல்லாம் நடக்க போகுது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆன்லைன் வழியில மாணவர்கள் எல்லாம் விண்ணப்பிச்சுட்டு வர்றாங்க. வரக்கூடிய 23ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. ஏற்கனவே 41,000 பேர் விண்ணப்பிச்சிட்டாங்க. சோ குவாலிஃபை ஆன மாணவர்கள் பார்க்கும்போது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் அப்ளை பண்ண வேண்டியிருக்குது. அவங்களும் வந்து இந்த 23ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து இந்த மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு அட்டவணையும் தமிழகத்தில் வெளியாக இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு மருத்துவ படிப்பு சேர்க்கையில மிகுந்த ஒரு கடுமையான ஒரு போட்டி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நீட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தகவல்களாகவும் இருக்கு. கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.